வெல்கம் டு த அனதர் வீடியோ காய்ஸ். நேத்தி நேத்தி இல்லை, வழக்கம் போல பேசுகிறேன். நம்ம நேத்தி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிரேக் டவுன் வீடியோ இல்லை என்ன வீடியோன்னு தெரில. இவங்க தான் வீடியோ பண்ணணும். ஐ திங்க் ஒரு ரேண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், அந்த வீடியோ புட்டுக்குச்சு. தெரியாமல் ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லி மியூட் பண்ணேன். சாரி, அது அப்படியே கடைசி வரைக்கும் மியூட்டாக இருந்துச்சு போல. இது தெரியாமல் ஒரு 15-20 நிமிஷம் பேசி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன பண்ணேன்னா, நேற்று டேட் என்ன, 26 டிசம்பர் 2025. அதுக்கு முன்னாடி 25 கிறிஸ்மஸ், அதனால அன்னைக்கு மார்க்கெட் இல்லை. ஸோ நேற்று தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதும் ஒரு இங்கே ஓப்பன் ஆச்சு ப்ரைஸு. இங்கேயா, இங்கே ஓப்பன் ஆச்சு. சாரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் தான் ஒரு 6 ஹவர் எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. எஃப்இக்ஸுக்கு 6 ஹவர் எஃப்இஜி வந்து ப்ரைஸ் மேலே தான் போயிட்டு இருந்தா. 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே சேம் தான். அப்புறம் 9, 8 AM எல்லாமே இஎஸ். இந்த இடத்துல எஸ்எம்டி இருந்துச்சு 9 AM. அப்போ இஎஸ்க்கு அன்னைக்கு 9:30 ஓப்பன் ஆனா, ஓப்பன் அங்கேருந்து வச்சு போனோமா அவ்வளோ ப்ரைஸை. இங்கே ஓப்பன் ஆனா ப்ரைஸு ஓப்பன் ஆகிட்டு செம்மையாக ஒரே கேண்டில் அடிச்சு நோக்கிட்டான் 7 AM லோ வரைக்கும். அங்கேருந்து அப்புறம் சின்னதாக ஒரு புல்லிஷ் சைன். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் எஃப்இஜி. இந்த ப்ரைஸ் மேலே போயிட்டு இருந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு இந்த இடத்துல, இந்த கேண்டலுக்கு இந்த கேண்டலுக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு ஐஎஃப்இஜி பண்ணோம் ப்ரைஸில். ஐஎஃப்இஜி பண்ணதும் செம்மையான ஒரு செல் ஆஃப் இருந்துச்சு. அகைன் இங்கே ஒரு எஃப்இஜி, தென் அனதர் ஒரு ஷார்ட். இங்கே ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணால் இது டேப் பண்ணி அங்கே வந்து நல்ல ஒரு செல், செம்மையாக இருக்கு. இங்கே ஒரு செல் இருக்கும், செல் தான் இங்கே கொடுத்தான். அங்கே வந்து ப்ரைஸ் 10 AM PO3 இங்கே ஓப்பன் ஆச்சு. எஸ், இந்த கேண்டில் முன்னாடி வீடியோவில் பெருசாக சொன்னேன். இதில் சின்ன சார்ட்டாக முடிச்சுப்போம். இந்த 10 AM PO3 இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு H1ல ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆச்சு. இதுதான் H1ஓட OB. ஓகே, பி ஃபார் செல். அங்கேருந்து ஃபார்ம் ஆகி கீழே போயிட்டு இருந்துச்சு ப்ரைஸ். நான் இது அதுலேருந்து தொட்டுட்டு போவான்னு பார்த்தேன். என்னையும் ஓப்பன் ஆனால் அங்கேருந்து ஒரு வரவே இல்லை மேலே. இங்கே வருவான்னு பார்த்தேன், வரவே இல்லை ப்ரைஸ். அப்படியே அங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டான். ஏன்னா இங்கே பாருங்கள், 10 AM ஓப்பன் ஆனால் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் 1 மினிட்ல அங்கேருந்து அப்படியே ஊற்றிட்டான். ஸோ நான் வெயிட் பண்ணது இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வரணுன்றதுக்காக தான். வந்தானான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வரல. அங்கேருந்து அப்படியே திரும்பிட்டான் ப்ரைஸு. இங்கே வந்தால் ஆர்டர் பிளாக் நம்ம டேப் பண்ணலாம், பண்ணிட்டு கீழே வந்தா. பட் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் திஸ் செல் பிகாஸ் எனக்கு ஒரு M15ஓட ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிட்டான். ஏன்னா நல்ல ஒரு புல்லிஷான ஆர்டர் ஃப்ளோ இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ அங்கேருந்து ஜஸ்ட் ஆர்டர் நம்மளோட லோட் அந்த வீடியோவில் போட்டது விடுமானா எனக்கு தெரில. அதனால நான் வெயிட் பண்ணேன். பட் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். ஒரு அதுமில்ல 30 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிபி ஃபார்ம் பண்ணுச்சு இந்த இடத்துல. இந்த ஒரு சிபி ஃபார்ம் பண்ணுச்சு ப்ரைஸ். பட் பேரிஷ் ப்ரைஸ் செம்மையான புல்லிஷாக இருந்துச்சு இந்த இடத்துல. எல்லா வீடியோலையும் ரெக்ட் பண்ணி போயிட்டலாம். அது மாதிரி இந்த க்ளோஷரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இந்த மொக்கையாக இருந்துச்சு. ஹாப்பினஸ் தான். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான கேண்டிலுக்காக வெயிட் பண்ணேன். கொடுப்பான ப்ரைஸு
அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் எங்க இருந்துச்சுன்னா இப்போ வரோம் ராக்கெட் மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். ஏன்னா இங்க ஒரு பாருங்க நல்ல ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு இந்த ஹைக்கோட, அங்கிருந்து பிரைஸ் கீழே போக ஆரம்பிச்சான். இந்த ஒரு க்ளோஷர் தான் இங்கிருந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியது 1.5 RR. இதெல்லாம் வரைக்குமா இண்டிவிஜுவல் வச்சுக்கலாம். கொடுத்தானா பார்ப்போம். கொடுத்துட்டான், செம்மையா கொடுத்தான். அங்க இருந்து பிரைஸ் அரைக்க ஆரம்பிச்சான். 11 AM ஓப்பன் ஆச்சு. கொடுத்தது 11 PO3, 11 AM PO3 தான். 10 AM பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டான். அங்க இருந்து இந்த டோட்டலா கொடுத்தது இது வந்து ஒரு 11 AM PO3 தான். 11 AM PO3ல இருந்து நல்ல ஒரு சிஎஸ்டி அப்ரோச்சர் எல்லாம் வச்சு ஒரு சிஎஸ்டி கொடுத்தா அங்க இருந்து பிரைஸ் ஃபால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரைஸ் அப்படியே அரைச்சிட்டான். நான் எதிர்பார்த்தது பிரைஸ் இந்த லோவர் தூக்குவான்னு. தூக்குவான்னு பார்த்தா தூக்கிட்டான். அங்கேயே தூக்கிட்டான் தூங்கிட்டான். அங்கேயே சுத்திட்டு இருந்தான் பிரைஸ், ஊட்டி விட்டுருவோம். ஏன்னா இஎஸ்ல பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பிரைஸ். இஎஸ் வந்து எடுத்துட்டான். பட் என்கில அவன் வரவே இல்லை. அங்கேயே சுத்திட்டு இருந்தான். நாள் முழுக்க அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு பிரைஸ். நேற்று நாள் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்ஸ்ட் டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிசம்பர்ல வந்து பெஸ்ட் டே எதிர்பார்க்குறேன்னு கேட்காதீங்க. டிசம்பர்ல ஒர்ஸ்ட் டே தான். என்ன பண்ண சொல்ல போனா டிசம்பர் மாசமே ஒர்ஸ்ட்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். நேத்தி கொடுத்தது ரொம்ப ஒர்ஸ்ட் தான். இந்த ஒரு லெக் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப மோசம். இதெல்லாம் பாருங்க ரொம்ப அரைச்சிடும். இதெல்லாம் எவ்வளவு ஹேண்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யூஸ்வலா 9:30 ஓப்பன் அப்போ எவ்வளோ ஒரு கேண்டில் 50 ஹேண்டில் இருக்கும். இந்த டோட்டலா எவ்வளவு பாருங்க, எவ்வளவு இருக்கும். மொத்தமாவே 80 ஹேண்டில் தான் இருக்கு. என்ன என்கில யூஸ்வலா கொடுக்குறது ஒரு 2-3 கேண்டில் தான். அந்த அந்த அதுதான் ஒரு நாள் முழுக்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான். ட்ரேட் ஆயிடுச்சு பிரைஸ். ரொம்ப மோசம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த இந்த வீக்ல எல்லா நாளும் நல்லா இருந்துச்சு. நேத்தி தான் ரொம்ப மோசம். அப்படின்னு அந்த பிரைஸ் அப்படியே கொடுத்துட்டான். பட் இஎஸ்ல பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே கொடுத்தான், மறுபடியும் இந்த லோ எடுத்தான். இஎஸ் நல்லா இருந்துச்சு. என்கியூல எடுத்தவொன்னே அடி தான் நேத்தி. ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. ஹாப்பி நியூ இயர் கைஸ். நியூ இயர் வேற வரப்போகுது. நம்ம அடுத்த பெருசா பார்க்க போறது தான் நியூ இயர் அப்போ பார்ப்போம். அது வரைக்கும் ஒன்றும் இல்லை மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு. பண்ணவும் பண்ணக்கூடாது. பண்ணா முட்டாள்தனம். ஏன்னா ஒண்ணுமே இல்லை. சார்ட் பண்ணா போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. வாலட்டிலிட்டி அந்த மார்க்கெட்ல. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் வில் பி ஆன் ஐ திங்க் 2nd Jan. ஏன்னா 1st Jan வந்து நியூ இயர் Thursday வருது. 2nd Jan ஃப்ரைடே. அன்னைக்கு நல்லா இருந்தா அன்னைக்கு, இல்லைன்னா மண்டே தான் 5th. மண்டே பார்ப்போம் கைஸ். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். அடுத்த வருஷம் நல்ல வருஷமா அமையட்டும். எல்லாருக்கும் நல்ல காசு பார்ப்போம், ட்ரேட் பண்ணுவோம். நல்லா நம்மளோட அதுக்கு முன்னாடி டிசிப்ளினா இருப்போம். டிசிப்ளினா தான் இந்த ஃபீல்டில் போய்க்க முடியும். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாரும் அதை மாஸ்டர் பண்ணுங்க. பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் அதை பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் தேடி உங்களை தேடி வரும் இந்த ஃபீல்டில். ஸோ நானும் அதுக்காக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன். நானும் அவ்வளோ பெரிய நல்ல நல்ல பேஷண்ட்டாக கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் இனிமேல் தான் நம்ம. ஸோ அடுத்த வருஷம் நல்ல ஒரு ரெசல்யூஷனோட வருவோம். வழக்கமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம ஃபீல்டு என்ன வேணும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன வேணுமோ அதோட வருவோம். நியூ இயர் நியூ ஸ்கில்ஸ். ஆல்ரெடி இருக்கு ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயர். நல்ல பேர் கூட. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். நல்ல ஒரு புதுசா இந்த வருஷம் இருந்ததெல்லாம் எடுத்துட்டு என்ன தேவையோ அதோட வருவோம். 2 பேஷன்ஸ், டிசிப்ளின், இது 2ஓட மட்டும் வருவோம். மற்றெல்லாம் நம்மளை தேடி தானா வரும். அப்போ நெக்ஸ்ட் இயர் புதுசாக ஏதாவது சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு 2-3 சேலஞ்ச் போட்டேன். பார்ப்போம். இந்த வருஷம் ஒரு புது சேலஞ்சோட வருவோம்.
அது இன்னும் விரைவில் அறிவிக்கப்படும். Until then, tata, bye bye. See you all next year, guys. Love you all.